வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோவில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, புல் டவுன் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, அதை கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமா? அதிகமாக நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் இதை பற்றி நம்ம பயன்படுத்தியிருப்போம். பட் இது என்ன காரணம், எதற்காக இந்த ரெசிஸ்டன்ஸ்னு நிறைய டெக்னீஷியன்களுக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது. அதற்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ இதில் எதற்காக பயன்படுத்துகிறோம், எங்கே பயன்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு சிறிய பேசிக் தியரி இதை பற்றி நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம புல் அப் ரெசிஸ்டன்ஸ் போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. நம்ம எலக்ட்ரிசிட்டி எப்போதுமே வாட்டர் அனாலஜியில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப எளிதாக புரியுங்கிறதுனால தான் நம்ம அதை வந்து கம்பேர் பண்ணி சொல்லிட்டே வரோம். ஸோ இப்போ இந்த டேங்க்கில் வந்து நம்ம தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு பேட்ரி, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் மாதிரி, ஒரு பவர் சோர்ஸ் இது. ஸோ ஒரு பேட்ரின்னு வச்சுங்களேன், இதை வந்து ஒரு பேட்டரியாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ணுற மாதிரி தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். தண்ணிங்கிறது தான் நம்ம வந்து எலக்ட்ரான்ஸை அது ஃப்ளோ ஆகிறத நம்ம வந்து கரண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த தண்ணியை ஃப்ளோ பண்ணி வச்சுருக்கோம். பட் இங்கே என்ன பண்ணிட்டோம்னா, வால்வை க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. வால்வை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். க்ளோஸ் பண்ணி வச்சதுனால தண்ணி வெளியில் போகலை. ஆனால் இங்கே இருக்க பைப்பை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, முதல்ல பெரிய பைப்பாக கொடுத்துருக்குறேன். அதற்கப்புறம் ஒரு சிறிய தடை ஏற்படுத்தி சிறிய பைப்பாக கொடுத்துருக்குறேன். அதற்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சிறிய பைப் கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல இந்த தண்ணி போகக்கூடிய பாதையில ஒரு தடை ஏற்படுத்தியிருக்கோம். அந்த தடை தான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ்ல நமக்கு என்ன ஆகும்னா, தண்ணி போகக்கூடிய வேகம் குறையும். தண்ணி எந்த அளவு போகணுமோ அந்த கொள்ளளவு, அதை கடந்து செல்லக்கூடிய அளவு குறையும். புரியுதுங்களா? சரிங்க. இப்போ நான் இங்கே வந்து வால்வை அடைச்சிட்டேன். இப்போ தண்ணி எங்கேயும் போகலை. ஆனால் இந்த பைப்பு பூரா தண்ணி ஃபில்லப் ஆகியிருக்கு. ஆனால் தண்ணி எங்கேயும் போகலை. அப்படின்னா இது வழியாக ஃப்ளோ இல்லை, ஆனால் தண்ணி இருக்கு. தண்ணி இருக்குன்னு என்ன அர்த்தம், இதில் இருக்கக்கூடிய அழுத்தம் இங்கேயும் இருக்கும். புரியுதுங்களா? அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அழுத்தம் தான் வோல்டேஜ். அப்போ இங்கே எல்லாத்துலேயுமே வோல்டேஜ் இருக்கும், அழுத்தம் இருக்கும். அழுத்தம் வேறுபடுமா? இந்த ரெசிஸ்டன்ஸ்னால இந்த அழுத்தம் இப்போ வேறுபடுமா? வேறுபடாது. புரியுதுங்களா? ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அழுத்தம் பாஸ்கல்ஸ் லா மூலியமாக எந்த இடமாக இருந்தாலும் ஒரே ப்ரெஷராக தான் ஆக்ட் ஆகும். இதுதான் தியரி. அது அளவு சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குது, அதை பற்றிலாம் அது கவலை இல்லை. இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு, அது வழியாக தண்ணி பாயலை, நிலையான ஒரு தண்ணியை நம்ம அதில் பிடிச்சி வச்சிருக்கோம். அப்படி பண்ணும் பொழுது இந்த இடத்துல நீங்க ப்ரெஷர் இந்த லெவலில் பார்த்தீங்கன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த வேறுபாடும் இல்லை. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப இந்த தடைனால என்ன பிரயோஜனம்? இந்த தண்ணி நிலையா இருக்கும்போது அது பிரயோஜனம் இல்லை. அதுதான் நான் சொல்ல வந்தது. இப்போ அதே மாதிரி இங்க பேட்டரி சப்ளை கொடுத்துருக்குறோம். இது வந்து பேட்டரி சப்ளை. இதை வந்து ஒரு பேட்டரி சப்ளை கொடுத்துருக்கோம். பேட்டரி சப்ளைல இருந்து பிளஸ் வோல்ட் இங்கே போகுது, மைனஸ் வோல்ட் இங்கே போகுது. இப்போ மைனஸ் வோல்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம், அது ரெஃபரன்ஸ்க்காக கிரவுண்டு. பிளஸ் வோல்ட் என்ன ஆகுதுன்னா, ரெண்டு ரெசிஸ்டன்ஸை தாண்டி இந்த பக்கம் இருக்கு, கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே சர்க்கியூட் க்ளோஸ் ஆகலை. அப்படின்னா நம்ம இங்கே வால்வு அடைச்ச மாதிரி தான். இப்போ வால்வு எப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய லோடை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப என்ன அர்த்தம்னா, இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்க வர இருக்கு, அழுத்தத்தோட இருக்கு, ஆனா உபயோகமாகல. அதனால கரண்ட்டும் இல்லை. இங்க இருக்கிற ஃப்ளோ தான் கரண்ட். அப்ப இங்க எப்படி நம்ம ஃப்ளோ இல்லை, அதே மாதிரி இங்கேயும் ஃப்ளோ இல்லை. அப்ப இங்கேயும் கரண்ட் இல்லை, இங்கேயும் கரண்ட் இல்லை. இந்த தண்ணி போற வேகத்தை தான் நம்ம கரண்ட் சொல்லுவோம். வாட்டர்ல கூட கரண்ட் தாங்க சொல்லுவோம். தண்ணி பாஞ்சதுன்னா அதை கரண்ட், வாட்டர் கரண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த கரண்ட் இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. ஆனா அழுத்தம் இருக்கா? இங்கேயும் அழுத்தம் இருக்கு, இங்கேயும் அழுத்தம் இருக்கு. எல்லா இடமும் அழுத்தம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும், இங்க பார்த்தாலும் 9 வோல்ட் தான் இருக்கும், இங்க பார்த்தாலும் 9 வோல்ட் தான் இருக்கும், இங்க பார்த்தாலும் 9 வோல்ட் தான் இருக்கும். 9 வோல்ட் தான் கொடுக்குறோம், இங்கேயும் 9 வோல்ட் தான் இருக்கு. காரணம் என்னன்னா, நம்ம இது வழியாக அந்த எலக்ட்ரானை பயன்படுத்திக்கல. இது கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப பேசிக் தியரி, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரெசிஸ்டன்ஸை கொடுத்துட்டு உங்க மல்டிமீட்டர் எடுத்துட்டு போய் இங்க செக் பண்ணீங்கன்னா, என்ன சார் ரெசிஸ்டன்ஸ் போட்டேன், வோல்டேஜ் டிராப் ஆகலையே. நீங்க வோல்டேஜ் என்ன சொல்லிருக்கீங்க, V ஈக்குவல் டு இந்த வோல்டேஜ் டிராப் இல்லையா,
V equal to I into R ன்னு சொன்னீங்க. அப்ப இது வழியா போகக்கூடிய கரண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிற வேல்யூவை இந்த ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜை குறைக்கும். வோல்டேஜ் டிராப்னு நம்ம போன வீடியோல எல்லாம் பார்த்தோம். அப்ப நீங்க இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் போட்டுச்சுன்னா இங்க 9 வோல்ட் இந்த வோல்டேஜ் டிராப் ஆகி இங்க வந்து 8 வோல்ட் வரணும், இங்க 7 வோல்ட் வரணுமே. ஆனா நீங்க சொல்றீங்க 9 வோல்ட் தான் வருது. அப்படி என்ன காரணம்னா இதே காரணம் தான். தண்ணி ஃப்ளோவே இல்லைன்னா மூணு பைப்லயும் ஒரே பிரஷர் தான் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப இதே மாதிரி இங்க ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறோம், பட் இங்க லோடு கொடுக்கல. லோடு கொடுக்கலன்னா இந்த ஓப்பன் ஒயர்ல இங்க என்ன வோல்டேஜ் கொடுத்தீங்களோ அது அப்படியே வந்துடும், இங்க எதுவும் வோல்டேஜ் டிராப் ஆகாது. புரியுதுங்களா? இப்ப நான் தண்ணி திறக்கிறேன். தண்ணி திறக்கும் போது என்னதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, வால் திறந்துட்டேன், தண்ணி வந்துருச்சு, மேல பாருங்க. ஆனா இப்போ ஒரு பியூட்டி பாத்தீங்கன்னா தண்ணி திறந்தாச்சு. இப்ப இங்க எவ்வளவு தண்ணி போகுதோ அதான் கரண்ட். ஒரு செகண்டுக்கு எத்தனை பக்கெட் தண்ணி பிடிக்கிறீங்களோ அதுதான் கணக்கு. அப்ப இது கரண்ட். கரண்ட் நார்மலா தான் இருக்கும். இங்க எவ்வளவு தண்ணி வருதோ அதே தண்ணி தான் இங்கேயும் வரும். கரெக்டுங்களா? இங்க ஜாஸ்தி தண்ணி வருது, இங்க கம்மி தண்ணி வருதுன்னா அது அர்த்தமே இல்லை. ஏன்னா உள்ள கொடுக்குற தண்ணி தான் வெளியில வரப்போகுது. அப்ப இங்க வந்து நீங்க 4 பக்கெட், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், 4 பக்கெட் ஒரு நிமிஷத்துல நீங்க பிடிக்கிறீங்கன்னா இந்த தண்ணி டேங்க்ல இருந்து எவ்வளவு தண்ணி குறைஞ்சிருக்கும்? சேம் அளவு தான் குறையும். இந்த தண்ணி குறைகிற வேகமும் இங்கிருந்து வெளியில வரக்கூடிய வேகம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் நம்ம சொல்றது எத்தனை தடை இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய ஃப்ளோ எங்க மினிமமா இருக்கோ கடைசியா இருக்கோ அந்த அளவு தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துலயும் 4 பக்கெட் ஒரு நிமிஷத்துக்கு தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னாலும் 4 பக்கெட் ஒரு நிமிஷத்துக்கு தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னாலும் 4 பக்கெட் ஒரு நிமிஷத்துக்கு தான் இருக்கும். அதனாலதான் சீரீஸ்ல தடைகளை சீரீஸா பண்ணினாலும் அதோட கரண்ட் சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம், ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், சீரீஸ்ல கரண்ட் சேம்னு சொல்றோம். ஆனா இந்த கரண்ட் இந்த 3 தடையை வச்சுதான் இந்த எவ்வளவு 4 பக்கெட். இப்ப நீங்க ஒரு தடையை எடுத்துட்டீங்கன்னா 4 பக்கெட்டுங்கிறது 5 பக்கெட் ஆயிடும். ஆனா 5 பக்கெட் எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால இன்னொரு கேள்வி வந்தது, சார் ரெசிஸ்டன்ஸ்ல நம்ம எத்தனை ஆட் பண்ணாலும் கரண்ட் மாறாது இல்லை அப்படின்னு. மாறுங்க. மொத்த ரெசிஸ்டன்ஸை வச்சு முதல்ல கரண்ட்டை கண்டுபிடிங்க, அதற்கப்புறம் அதே கரண்ட்டை எல்லா இடத்துலையும் பயன்படுத்துங்க. அதுதான் மீனிங். இதுல இருக்கக்கூடிய மொத்த தடையையும் 1 2 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். 2 தடையையும் ஒன்னோட ஒன்று சேர்த்து ஆட் பண்ணிட்டு அந்த தடைக்கு எவ்வளவு கரண்ட் வரும், அந்த கரண்ட் இந்த செக்ஷன்ல எங்க எடுத்தீங்கன்னாலும் இருக்கும். அதுதான் அர்த்தம். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. சீரீஸ்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் எத்தனை போட்டாலும் கரண்ட் சேமா தான் இருக்கும், வோல்டேஜ் மட்டும் தான் மாறும்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாதுங்க. வோல்டேஜுங்கிறது வேற, கரண்ட்டுங்கிறது வேற. திருப்பி நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். வோல்டேஜுங்கிறது ஒரே எலக்ட்ரானை பத்தி குறிக்குதே ஒழிய அது அழுத்தம், இது அளவு. அழுத்தம் வேற, அளவு வேற. புரியுதுங்களா? சோ அப்ப இந்த அழுத்தம் பாத்தீங்களா, இங்க பாருங்க 3 வேற வேற மாதிரி இருக்கு. என்ன காரணம்? இந்த அழுத்தம் இங்க இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய வால்யூம் இங்க சின்னதானதுனால இந்த அழுத்தம் வந்திருக்கு. இந்த அழுத்தம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும்? இந்த ரெசிஸ்டன்ஸ் தடை வர இருக்கும். தடைக்கு அப்புறம் அழுத்தம் கம்மியாயிடுச்சு. இன்னும் அடுத்த தடைக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இந்த வேறுபாடு தான் வோல்டேஜ் டிராப். இந்த வோல்டேஜ் டிராப் தான் V equal to IR. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அழுத்த வேறுபாடு தான் இங்க காமிச்சிருக்கோம். ஆனா இது வழியா வரக்கூடிய மொத்த கரண்ட் நமக்கு மொத்த ரெசிஸ்டன்ஸை வச்சு கால்குலேட் பண்ண கரண்ட் தான். இப்ப நீங்க ரெசிஸ்டன்ஸ் மாத்தினீங்க, இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணீங்க, இன்னொரு தடை ஆட் பண்ணீங்கன்னா அப்ப தடை கூடி போகுது இல்ல. தடை கூடுச்சுன்னா உங்களோட கரண்ட்டும் மாறும். அதனால நீங்க அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்க அப்ரோச் வந்து வோல்டேஜ்னா என்ன சார், கரண்ட்னா என்ன சார்னு ஒரு டைரக்டா கேட்குறீங்க. ரெண்டுக்கும் ஒன்னோட ஒன்று தொடர்பு இருக்கு. இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை பயன்படுத்திக்கணும். புரியுதுங்களா? சரிங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இங்க எப்படி நீங்க திறந்த உடனே இது வந்து மாறுச்சு, சேம் மெத்தட் நான் இங்க வந்து ஒரு பல்பு கொடுக்க போறேன். பல்பு கொடுத்த உடனே இங்க வோல்டேஜ் எவ்வளவு வரும்? இந்த மாதிரி ஒரு பல்பு கொடுத்தாச்சு. புரியுதுங்களா? சோ பல்பை வந்து இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம். பல்பை வந்து இப்படி கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணி பல்பை எரிய வச்சுட்டோம். இப்போ என்ன ஆகுதுன்னா இது வழியாக ஃப்ளோ வந்துருச்சு. எப்படி வால்வை திறந்தீங்களோ அதே தான் பண்ணியிருக்கோம். இது வழியா ஃப்ளோ இருக்கு. கண்டிப்பா இது வழியா ஒரு கரண்ட் பாஸ் ஆகும். புரியுதுங்களா? கரண்ட்டை பத்தி நம்ம கேள்விப்படலை. நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வோல்டேஜ் எவ்வளவு இருக்கும், முன்னாடி எவ்வளவு இருந்தது
9 வோல்ட் நம்ம என்ன கொடுத்தோமோ அதே இருந்தது. ஆனா இப்போ என்ன இருக்கும், இந்த தண்ணியில பார்த்த மாதிரி பாருங்க குறைஞ்சு போச்சு பாருங்க. இங்க பாத்தீங்களா அவுட்லெட்ல பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் வோல்ட் பிரஷர் வருது. இங்க பிரஷர் ஜாஸ்தி இருந்தது, பிரஷர் குறைஞ்சிக்கிட்டே வந்து கடைசியில பாத்தீங்கன்னா பிரஷர் இவ்வளவுதான் வருது. அதே மாதிரி இந்த 9 வோல்ட்டுங்கிறது இங்க வரும்போது இது என்ன ஆயிடும், 7 வோல்ட்டாக மாறிடும். 7 இல்ல அப்ராக்சிமேட்டா சொல்றேன், இதை கால்குலேட் பண்ணணும். இங்க எவ்வளவு வோல்டேஜ் டிராப் ஆகும், V = I × R. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு I வேணும். ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும், நீங்க என்ன போட்டீங்க ரெசிஸ்டன்ஸ். ஆனா இது வழியா கரண்ட் எவ்வளவு போகுங்கிறது நீங்க மொத்த சர்க்யூட்டை வச்சு கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதுக்கு எவ்வளவு வோல்ட் கொடுத்தீங்க, V 9 வோல்ட். மொத்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு, இது R1, இது R2, இது R3. இதுக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்ல, பல்புக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ 1 2 3 வேற எதுவும் ரெசிஸ்டன்ஸ் இல்லை, ஒயருக்கு ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னா, ரெசிஸ்டன்ஸ் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் = R1 + R2 + R3. இது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ V இருக்கு, R இருக்கு, I = V/R. Rங்கிறது RT, Vங்கிறது 9 வோல்ட். இதை வச்சு முதல்ல நீங்க கரண்ட் கண்டுபிடிங்க. இப்போ உங்களுக்கு கரண்ட் தெரிஞ்சிருச்சுங்களா? அப்ப அந்த கரண்ட்டை இங்க யூஸ் பண்ணுங்க. ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். அப்ப கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ் போட்டீங்கன்னா எவ்வளவு வோல்டேஜ் வருதுன்னா, இது அப்ராக்சிமேட்டா 1 வோல்ட் வருதா நம்ம வச்சுக்கோம். ஒரு கால்குலேஷனுக்காக சொல்றோம், 1 வோல்ட் வரதா வச்சுக்கோம். அதே மாதிரி இதுக்கும் ஒரு 1 வோல்ட் வரதா வச்சுக்கோம். இதோட ரெசிஸ்டன்ஸும் 1 வோல்ட். இது எப்படி கால்குலேட் பண்ணீங்கன்னா அதே தான், கரண்ட் சேம் தான். இதுல என்ன கரண்ட் பாயுதோ அதே தான் இதுலயும் பாய போகுது, இதுலயும் பாய போகுது. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு எவ்வளவு வோல்டேஜ் டிராப் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கலாமா? V = I × R. I கண்டுபிடிச்சிட்டீங்க, R இங்க இருக்கு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி எவ்வளவு வோல்டேஜ் குறையும், இந்த மாதிரி இந்த அழுத்தம் எவ்வளவு குறையும். அப்படிங்கும் போது உங்களால என்ன பண்ண முடியுது, 2 வோல்டேஜ் எவ்வளவு டிராப் ஆகும், இதுல 1 வோல்ட் இதுல 1 வோல்ட். இப்போ 2 வோல்ட் டிராப் ஆச்சுன்னா அப்ராக்சிமேட்டா 7 வோல்ட் வரும். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஓப்பன் சர்க்யூட்ல நீங்க வோல்டேஜ் பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் வழியா வோல்டேஜ் குறையாது. நீங்க லோடு கொடுக்கும் போது தான் இந்த ரெசிஸ்டன்ஸே வேலைக்கு வரும், இல்லாட்டி அது டம்மி தான். அது நீங்க புரிஞ்சுக்கங்க. ஏன்னா கண்டிப்பா நீங்க புல் டவுன் ரெசிஸ்டன்ஸ்ல இந்த அர்த்தம் புரியணும், இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, சரிங்க. இப்போ நம்ம வந்து புல் டவுன் புல்ல பார்க்கலாமா? இப்போ ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும், ரொம்ப லோ வோல்டேஜ், ஒரு 5 வோல்ட், சில இதில் 3.3, சில இதில் 1.8, இந்த மாதிரி பல வகை மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இருக்கு. மைக்ரோ கண்ட்ரோலர்னா என்னன்னா, அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி, நம்ம வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அது செய்யும். அப்போ என்ன பண்ணலாம்னா, சில பின்ஸை வந்து இன்புட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், சில பின்னை அவுட்புட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இன்புட் பின்ல நம்ம என்ன சிம்டம் கொடுக்குறோம், ஆன் கொடுக்கலாம் இல்லை ஆஃப் கொடுக்கலாம், இல்லை 5 வோல்ட் கொடுக்கலாம், இல்லை வோல்டேஜ் அனலாக் சிக்னல் கொடுக்கலாம், ஏதாவது ஒரு சிக்னல் இங்கே கொடுக்குறோம். அந்த சிக்னல் கொடுத்தா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம அந்த கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணிடுவோம். எழுத்து வடிவில், கோடு வடிவில் ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எந்த பின் வழியா அவுட்புட் அது கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த கோடில் எழுதிடுவோம். அந்த அவுட்புட் வந்து போய் நமக்கு வேண்டிய வேலையை செய்யும். அது ஒரு ரிலே ஆப்ரேட் பண்ணலாம், ஒரு லைட் ஆன் பண்ணலாம், இல்லை ஒரு பஸ்ஸர் ஆன் பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம எது வேணா காக்க கொடுக்கும். புரியுதுங்களா? அப்போ மைக்ரோ கண்ட்ரோலோட வேலை அதுதான். நம்ம எப்படி வேணா அந்த மைக்ரோ கண்ட்ரோலை உபயோகப்படுத்திக்கலாம். அது பொதுவான மைக்ரோ கண்ட்ரோலர் தான். நீங்க அதில் எழுதுற கோடை பொறுத்து அதோட வேலை செய்யும். சரிங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, நான் இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு இந்த பின்னுக்கு 0 வோல்ட் கொடுக்கணும். எது கொடுக்கணும்? நான் 0 வோல்ட் கொடுத்தா இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ஒரு கோடு எழுதி வச்சிருக்கேன், இந்த லைட் ஆன் பண்ணு. அல்லது இங்க 0 வோல்ட் வந்துச்சுன்னா நான் ஏதாவது ஒரு வேலை கொடுக்குறேன், ஒரு அலாம் கொடு. ஏன்னா இங்க வோல்டேஜ் எப்போதும் இருக்கணும். நமக்கு வந்து வோல்டேஜ் இல்லைன்னா எனக்கு அலாம் கொடுன்னு சொல்லணும். பவர் ஃபெயிலியர் ஆச்சு, ஃபியூஸ் போச்சு அப்படின்னா நமக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதோ ஒன்று வேணும். நான் இதை ஆன் பண்ணேன்னா இந்த 0 வோல்ட் இங்கே வரணும், இந்த இடத்துக்கு 0 வோல்ட் வரணும். 0 வோல்ட் வந்துச்சுன்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் புரிஞ்சுக்கும், நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அந்த வேலையை செஞ்சிடும். இப்போ நம்ம இதுக்கு 0 வோல்ட் கொண்டு வந்து இந்த பட்டனை ஆன் பண்ணணும். இந்த சுவிட்சை வந்து இப்போ நான் ஆன் பண்றேன். ஆன் பண்ணும்போது என்ன நடக்குன்னு பார்க்கலாமா? இதை வந்து நம்ம ஒரு ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த 0 வோல்ட் நேராக இங்கே வந்துடும். ஓகேங்க, இப்போ நமக்கு வேலை ஆகிப்போச்சு. 0 வோல்ட் வந்துருச்சு, அது வேண்டிய அதுக்கு இட்ட வேலையை அது செஞ்சிருச்சு. இப்போ நமக்கு திருப்பி இதை வந்து ஆஃப் பண்ணிடுறோம். இதை வந்து என்ன செஞ்சிடும்? ஆஃப் பண்ணிடும். இப்போ என்ன ஆகும்? இப்பவும் 0 தான் இருக்கும். என்ன காரணம்? இங்கே 0 வோல்ட் கொடுத்தோம், 0 வோல்ட் தான் வருது.
0 வோல்ட் எடுத்தாலும் இங்க வோல்டேஜ் எதுவும் வரப்போறது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? இதை சுவிட்சை ஆன் பண்ணாலும் ஆஃப் பண்ணாலும் இங்க ஒரே வோல்ட் தான் காமிச்சிட்டு இருக்கு. இப்ப இது எப்படி சாத்தியமாகும்? நம்ம இந்த மாதிரி கொடுக்க முடியாது இல்லைங்களா? இது 0 வோல்ட் கொடுக்கும்போது 0 வோல்ட் வரணும். இதை நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா இங்க வந்து 5 வோல்ட் வரணும். 0 வோல்ட்டுக்கு பதிலாக அங்க 5 வோல்ட் வரும். அப்பதான் அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் புரிஞ்சுக்கும் நமக்கு 5 வோல்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம இந்த வேலையை செய்யணும். இல்லாட்டி என்ன பண்ணும்? இது 0 வோல்ட்டுக்குள்ள வேலையை செஞ்சுட்டே இருக்கும். அப்ப நம்ம அதுக்கு என்ன செய்யலாம்? இந்த இடத்துல நம்ம இதை ஆஃப் பண்ணும்போது இங்க 5 வோல்ட் வரணும். அதற்கு என்ன பண்ணலாம்? ஒரு 5 வோல்ட் இப்படி கொடுத்துடலாம். இப்ப என்ன ஆகும்? 5 வோல்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டி இங்க வந்துடும். சிறிது நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், ரெசிஸ்டன்ஸ் லோட் ஆகலைன்னா இந்த பக்கம் இருக்க வோல்டேஜ் தான் இங்க வரப்போகுது. ரெசிஸ்டன்ஸ்னால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது சேஃப்டிக்காக நம்ம அதில் கொடுத்துருக்குறாங்க, லோட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ இது வழியா நம்ம என்ன ஆகும்னா 5 வோல்ட் இப்படி வந்து இங்க 5 வோல்ட் வந்துடும். இங்க வந்து 5 வோல்ட் வந்துடும். சுவிட்ச் ஆன் பண்ணல, 5 வோல்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை க்ளோஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? இந்த 5 வோல்ட் 0 வோல்ட் ஷார்ட் ஆயிடும். இங்க போகும்போது 0 வோல்ட் வந்துடும். கரெக்டுங்களா? இது என்ன ஆகும்? இதை நம்ம ஷார்ட் பண்றோம். ஷார்ட் பண்ணணும் என்ன நடக்கும்? இந்த 0 வோல்ட் நேரம் இங்க 0 வோல்ட் போயிடும். பிரச்சனை இல்லை, நமக்கு வேண்டிய வேலை நடந்துடும். அதே மாதிரி இதை ஓபன் பண்ணீங்கன்னா 5 வோல்ட் போயிடும். ஆனா இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த ரெண்டும் சேர்ந்து ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும். 5 வோல்ட் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும். அதற்காக நம்ம என்ன பண்றோம்னா இங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போடுறோம். ஓகே, இப்போ நம்ம இதை ஓபன் பண்ணிடலாமா? இதை ஓபன் பண்ணிடலாம். ஓபன் பண்ணா என்ன ஆகும்? 5 வோல்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக அடைஞ்சிரும். சரி, நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், லோட் ஆகலைன்னா ரெசிஸ்டன்ஸ்னால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது வழியா என்ன வோல்டேஜ் அழுத்தமோ அந்த அழுத்தம் நேரம் போயிடும். லோட் ஆனா தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் வேலையை செய்யும், இல்லைன்னா அது ஒன்றும் வேலை செய்யாது. அது சும்மா டம்மி ஒயர் மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம என்ன ஆகுதுன்னா 5 வோல்ட் நேரம் இங்கே போயிடுச்சு. இப்போ நீங்க இதை ஆன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இது ஆன் பண்றீங்கன்னா என்ன ஆகும்? 0 வோல்ட் போய் இந்த 5 வோல்ட், அதாவது இந்த இடத்துல 0 வோல்ட் வரும், இங்க 5 வோல்ட் வரும். இந்த 5 வோல்ட் 0 வோல்ட் டிராப் தான் இந்த ரெசிஸ்டன்ஸ், வோல்டேஜ் டிராப் தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் வேலை செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி போட்டிருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா இது வோல்டேஜ் டிராப்பர் போல வேலை செய்யும். அதை பத்தி நமக்கு அக்கறை இல்லை. ஆனா என்ன ஆகும்னா இங்க இருக்கிற 0 வோல்ட் இங்க போயிடும். அப்ப 0 வோல்ட் போயிடுச்சுன்னா மைக்ரோ கண்ட்ரோலருக்கு சிக்னல் கிடைச்சிருச்சு, அது வேலையை செஞ்சிடும். இதை ஓபன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? மறுபடியும் 5 வோல்ட் போயிடுங்க. அப்போ நீங்க எப்பெல்லாம் இந்த பிரஸ் பண்றீங்களோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ் டிராப்பரை போல பயன்படும். இல்லைன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த வோல்டேஜை 5 வோல்ட்டாக புல் அப் பண்ணி கொடுக்கும். அந்த லைனை 0 ஆக்க விடாம அந்த லைனை, இந்த பின்னை வந்து 5 வோல்ட்டாவே எப்போதும் வச்சுக்கும். நீங்க எப்பெல்லாம் சுவிட்ச் ஆப்ரேட் பண்றீங்களோ அப்பதான் 0 வரும். மற்ற நேரம் பூரா இந்த பின் எப்போதுமே 5 வோல்ட்டாவே இருக்கும். அதை டைரக்டா கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு புல் அப் ரெசிஸ்டன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. டைரக்டா 5 வோல்ட் கொடுத்தீங்கன்னா 5 வோல்ட் ஷார்ட் ஆயிடும். இப்போ புரியுதுங்களா? புல் அப் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்ட்டு? புல் அப்னா அந்த வோல்டேஜை எலிவேட் பண்ணி கொடுக்கறது. இதுல 0 தான் இருந்தது, இதை 5 வோல்ட்டாக எலிவேட் பண்ணி கொடுக்கறதுக்காக அதுக்கு பேரு புல் அப் ரெசிஸ்டன்ஸ். எந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரா இருக்கட்டும், அதோட இன்புட்ஸை ஃப்ளோட்டிங்ல விடக்கூடாது. ஃப்ளோட்டிங்ல விட்டீங்கன்னா அது வந்து 0 வோல்ட் எடுத்துக்கும், இல்லை 1 வோல்ட்டா எடுத்துக்கும். அப்போ அதோட இன்புட் மாறிட்டே இருக்கும் போது மைக்ரோ கண்ட்ரோலர் கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால அதை ஒன்று 5 வோல்ட்டா வைங்க, இல்லை 0வா வச்சிரு. உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து அதுக்கு ஆப்போசிட்டா வச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு 0 வோல்ட் தான் இங்கே போகணும் உங்களோட சுவிட்ச் பிரகாரம், அப்படின்னா இதை 5 வோல்ட் ஆக்கி வச்சிருங்க. இல்லை சப்போஸ் உங்களுக்கு இது வழியா 5 வோல்ட் தான் போகணும். இப்போ பாருங்க, இன்னொரு மாடல் வைக்கலாம். 5 வோல்ட் தான் எனக்கு போகணும், 5 வோல்ட் வந்தால் அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இந்த வேலை செய்யுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ என்ன பண்ணுவோம்? 5 வோல்ட் தான் வேணும். அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த இதை வந்து எப்போதுமே 0 வோல்ட்டாக வச்சுக்கணும், ஃப்ளோட்டிங்ல விடக்கூடாது. நீங்க சொல்லலாம், இது ஆஃப் பண்ணாலே 0 தானே சார் வரும். 0 வரலாம், 1 வோல்ட் வரலாம், எப்படி வேணா வரலாம்ல. அதனால நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்காக நீங்க எப்படி புல் அப் பண்ணி வச்சீங்களோ அதே மாதிரி புல் டவுன் பண்ணணும். புல் டவுனும் சேம் மெத்தட் தான். டைரக்டா 0 வோல்ட் கொடுத்தீங்கன்னா 5 வோல்ட்டும் 0 வோல்ட்டும் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும். அப்ப என்ன செய்யறோம்? அங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டுரும். இதுக்கு பேரு புல் டவுன் ரெசிஸ்டன்ஸ். இது என்ன வேலை செய்யுது? 5 வோல்ட் இருந்ததை 0 வோல்ட்டா புல் டவுன் பண்ணுது. இது ஆன் பண்ணும்போது 5 வோல்ட் வந்ததுங்களா? இப்போ என்ன பண்றோம்? அதை எடுத்ததுக்கு அப்புறம் இதை புல் டவுன் பண்ணி 0 வோல்ட்டா பிடிச்சி இழுத்து வச்சுக்குது. இந்த புல் டவுன் பண்ணும் பொழுது இங்க வந்து நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் பயன்படும்.
இல்லைன்னா இந்த 0 வோல்ட் டைரக்டா அங்கே போயிடும். இப்போ புரியுதுங்களா? புல் அப் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, புல் டவுன் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? கண்டிப்பா இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லாம மைக்ரோ கண்ட்ரோலர் வேலை செய்யாது. மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ஃப்ளோட்டிங் டெர்மினலா இதை விடக்கூடாது. நீங்க அந்த டெர்மினலை உபயோகப்படுத்திட்டீங்க அப்படின்னா ஒன்று 5 வோல்ட்டா வைங்க, இல்லை 0 வோல்ட்டா வைங்க. 0 வோல்ட் வேணும்னா 0 வோல்ட்டா இப்படி கொடுங்க, புல் டவுனா கொடுங்க. 5 வோல்ட்டா வைக்கணும்னா புல் அப்பா கொடுங்க. மைக்ரோ கண்ட்ரோலர் 5 வோல்ட்டுக்கு மேலே எடுத்துக்காது. அதனால 5 வோல்ட்டை தான் நீங்க கொடுக்க முடியும். 5 வோல்ட்ல தான் புல் அப் புல் டவுன் கொடுப்பாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் வேல்யூ மாற்றக்கூடாது. மாற்றினீங்கன்னா அது லோட் ஆகும், சூடாகும். அதனால இந்த வோல்டேஜ் ட்ராப் வந்து இதை தாண்டி பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் ஆகும். அது 5 வோல்ட் எப்போ ஆகும்? நான் சொன்ன மாதிரி தான், வால்வை திறந்தா தான் அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கே பயன். இல்லாட்டி அது சும்மா டம்மி தான், இங்கேருந்து இங்கே போயிடும். எப்போ நீங்க யூஸ் பண்றீங்க, இதை ஆன் பண்ணும்போது 5 வோல்ட் இப்படி வரும், 5 வோல்ட் இங்கே வரும், இங்கே 0 வோல்ட் வரும். இந்த வோல்டேஜ் ட்ராப் அப்பதான் இந்த ரெசிஸ்டன்ஸ் பயன்படும். ரெண்டு பக்கமும் 0 வோல்ட் இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு வேலையும் இல்லை, அது சும்மா அனுப்பிச்சிடும். புரியுதுங்களா? கண்டிப்பா இந்த வீடியோல என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை புரிய வச்சிருக்கேன். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, திருப்பி ரிப்பீட் பண்ணி பாருங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரீசனுக்காக தான் புல் டவுன் புல் அப் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை கொடுக்கலன்னா எராட்டிக்கா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தவறுதலாக வேலை செஞ்சிடும். ஒரு சமயம் நல்லா வேலை செய்யும், ஒரு சமயம் அதுவா சிக்னல் எடுத்துட்டு வேலை செஞ்சிடும். அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எளிமையான விஷயம்தான். பட் நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன். இந்த 5 வோல்ட் இங்கே ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுமோ? ஷார்ட் சர்க்யூட் ஆகாதுங்க. இந்த வோல்டேஜ் ட்ராப் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அளந்திருப்பாங்க. அதோட வாட்டேஜ், கரண்ட்டு எல்லாம் அதை பார்த்து தான் இருந்திருப்பாங்க. அதனால அந்த மாதிரிலாம் ஷார்ட் ஆகாது. கண்டிப்பாக இப்படி தான் செய்யணும். புல் டவுன்னா புல்லப்பாங்கிறது இடத்த பொறுத்து, சிச்சுவேஷனை பொறுத்து, அதில் அமைப்பை பொறுத்து மாறும். அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எளிசாக செக் பண்ணலாம். நீங்கள் இதை ஆன் பண்ணாத போது இங்கே வோல்டேஜ் வந்து 0 வோல்ட் வரணும், புல் டவுனாக இருந்தால். புல்லப்பாக இருந்தால் 5 வோல்ட் வரணும். அப்போ வருதா வரலையாங்கிறத பார்த்துக்கலாம். நீங்கள் ஆன் பண்ணும்போது 0வா மாறணும். எளிதாக பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோவில் அந்த நண்பரோட சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அடுத்து வர வீடியோவில் இதை போல் பல கேள்விகள் கேட்டிருந்தாங்க. 1 by 1 நம்ம பார்த்துட்டு வரலாம். சிறிய வீடியோக்களாகவே பார்ப்போம். புரியுதுங்களா? கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்லது ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.